அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. இன்று 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. தாமஸ் ஆல்வா எடிசன் 1847ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் நாளன்று பிறந்தார். இவர் ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார். இவர் ஒளிவிளக்கு, ஒலிவரைவி மற்றும் திரைப்பட கருவி உட்பட பல கருவிகளை உருவாக்கினார். திரள் உற்பத்தி, ஒன்றுபட்ட பெரிய குழுப்பணி ஆகிய கோட்பாடுகளை பயன்படுத்திய முதல் கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவர். வாழ்க்கையை அழிக்கக்கூடிய எந்த கண்டுபிடிப்பையும் நான் செய்ய மாட்டேன், ஏனெனில் மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் என்பதே தாமஸ் ஆல்வா எடிசனின் தாரக மந்திரமாக இருந்தது. உலகில் எத்தனையோ அறிவியலாளர்கள் பல கண்டுபிடிப்புகளை மனித சமுதாயத்திற்கு தந்திருந்தாலும் இவர்களில் முதன்மையானவராக விளங்குபவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். இன்று நாம் வெளிச்சத்தில் இருப்பதற்கு காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் கண்டுபிடித்த மின்சார பல்பே ஆகும். எடிசன் அவர்கள் மின்சார பல்பை 1879ஆம் ஆண்டில் கண்டுபிடித்தார். மேலும் எடிசன் அவர்கள் கண்டுபிடித்தவை கிராமபோன், சினிமா ப்ரொஜெக்டர், சிமெண்ட் காங்கிரீட் என 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் 1847ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி சாமுவேல் நான்சி தம்பதியினரின் மகனாக அமெரிக்காவில் மிலன் என்ற ஊரில் பிறந்தார். 5 வயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்ட ஓரிரு மாதங்களிலே முட்டாள் பையன் என்ற முத்திரை குத்தி எடிசனை வெளியேற்றிவிட்டது பள்ளி. எடிசனின் அன்னையே ஆசிரியர் என்பதால் வீட்டிலேயே தனது செல்ல மகன் எடிசனுக்கு கல்வி புரட்டினார். எடிசனும் ஆர்வத்துடன் அம்மாவிடம் பயின்றார். பாட புத்தகங்களுக்கு வெளியேயும் நிறைய நூல்களை படிக்க தொடங்கினார். தனது தந்தை மகனின் அறிவு தாக்கத்தை மெச்சி உள்ளூர் நூலகத்தில் உறுப்பினராக சேர்த்து விட்டார். எடிசன் அவர்கள் பெரும் உற்சாகத்தோடு அறிவியல், தொழில்நுட்பம், இலக்கியம் என தேடி தேடி படித்தார். அறிவியல் நூல்களை படிப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவற்றிலுள்ள கருத்துக்களை சோதித்து அறிய விளைந்தார். தன் வீட்டின் கீழ்த்தளத்தில் தட்டுமுட்டு பொருட்களுக்கு இடையில் சிறிய ஆய்வுக்கூடம் ஒன்றை அமைத்து கொண்டார். ஆராய்ச்சி செய்வதற்கு தேவைப்படும் வேதிப்பொருட்கள் மற்றும் கருவிகளை வாங்க பணத்தை பெற எடிசன் அவர்கள் ரயிலில் பத்திரிகைகள், இனிப்பு பண்டங்கள் மற்றும் காய்கறிகளை விற்றார். ரயிலில் பத்திரிகை விற்ற எடிசனுக்கு தானும் ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. வீக்லி ஹெரால்ட் என்ற பத்திரிகையை தொடங்கினார். இளம் வயதில் எடிசனிடம் உருவான இந்த தொழில் முனைப்பு பிற்காலத்தில் அமெரிக்காவின் முக்கிய தொழிலதிபராக அவரை உயர்த்தியது. 14 நிறுவனங்களுக்கு முதலாளியாக உயர்ந்தார். 5 வயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்டு ஓரிரு மாதங்களிலேயே முட்டாள் பையன் என்று பள்ளி நிர்வாகத்தால் முத்திரை சூட்டப்பட்ட எடிசன் அவர்கள் அந்த காலத்தில் தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய தொழில்நுட்பமாக தந்தி எனப்படும் டெலிகிராஃப் விளங்கியது. மோர்ஸ் என்பவர் அதை கண்டுபிடித்தார். சிறுவன் எடிசனுக்கு இந்த தந்தி தொழில்நுட்பம் பெரும் ஆர்வத்தை தந்தது. ரயில் நிலைய தந்தி அதிகாரியின் மூலம் தந்தி முறையை கற்று அந்த தொழில்நுட்பத்தில் பல முன்னேற்றங்களை செய்தார். பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணை அறிய உதவும் ஸ்டாக் டிக்கர் என்ற கருவியை கண்டுபிடித்தார். எடிசனின் முதல் கண்டுபிடிப்பு இதுதான். அதன் பிறகு அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாகாணத்தில் எடிசன் அமைத்திருந்த மென்லோ பார்க் என்ற ஆராய்ச்சி கூடம் படு சுறுசுறுப்பானது. 11 நாட்களுக்கு ஒரு சிறு கண்டுபிடிப்பு, 6 மாதத்துக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு என இலக்கு நிர்ணயித்து ஆராய்ச்சியில் ஓயாது ஈடுபட்ட எடிசன் ஏராளமான கருவிகளையும் தொழில்நுட்பங்களையும் கண்டுபிடித்தார். நம் தலைமுறையினரின் எல்லா மகிழ்ச்சிகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் அடிப்படையாக எடிசனின் கண்டுபிடிப்புகள் உள்ளன. மின்விளக்கு, மின்சாரம், மடித்தந்தி, போனோகிராஃப் எனப்படும் கிராமபோன் இசைத்தட்டு கருவி, மின்சார ரயில், திரைப்படம், சிமெண்ட் காங்கிரீட் என எடிசன் 1368 கண்டுபிடிப்புகளை செய்துள்ளார். இது ஒரு உலக சாதனை. எடிசனும் ஆயிரக்கணக்கான தோல்விகளை சந்தித்தவர்தான். ஆனால் தோல்விகளை அவர் அணுகிய விதம் அசாத்தியமானது. சேம மின்கலம் தயாரிப்பு ஆராய்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை பயன்படுத்தி பார்த்து எதுவும் சரியாக வராமல் இறுதியாக கார்பன் தான் பொருத்தமானது என்று கண்டுபிடித்தார். இந்த தொடர் தோல்விகள் பற்றி கேட்டபோது
நான் சேம மின்கலம் என்பது நாம் இப்பொழுது பரவலாக பயன்படுத்தும் கைபேசிகளிலும் மற்ற மின் சாதனங்களிலும் பயன்படுத்தும் பேட்டரி. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தொடர் தோல்விகள் பற்றி கேட்டபோது அவர் இவ்வாறு சொல்கிறார், நான் பேட்டரி தயாரிப்பின் போது பல தோல்விகளை சந்தித்தேன். அதன் மூலம் பேட்டரி தயாரிக்க பயன்படாத 1000 பொருட்களை கண்டுபிடித்து விட்டேன் என்றார். இதுதான் எடிசன் அவர்களின் வெற்றி ரகசியம். இதுவே இளைய தலைமுறையின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். அந்த வெற்றி சூத்திரம் இதுதான்: 1% உள்ளுணர்வு, 99% உழைப்பு. இவை இரண்டும் இருந்தால் 100% வெற்றி என்பது நிச்சயம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் MP. நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.